பாஜக அல்லாத மாநிலங்களுக்கு போதிய நிதி ஒதுக்காமல் முதலமைச்சர்களை போராடும் நிலைக்கு மத்திய பாஜக அரசு தள்ளி உள்ளதாக கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட பகுதி பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளிடம் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு கலந்துரையாடல் ஓசூரில் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கனிமொழி, முதலமைச்சராக இருந்த மோடியின் நிலைப்பாடு பிரதமரானது மாறிவிட்டதாக தெரிவித்தார். பாஜக அல்லாத மாநிலங்களுக்கு போதிய நிதி ஒதுக்காமல் முதலமைச்சர்களை போராடும் நிலைக்கு மத்திய பாஜக அரசு தள்ளியுள்ளதாக குற்றம் சாட்டினார். எனக்கு தெரிந்து பிஜேபி ஆட்சியில் இல்லாத வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தார்கள். நேற்று ஜந்தர் மந்தரில் கேரள முதலமைச்சர் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எம்பிஸும் நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் நேற்று பாராளுமன்ற வளாகத்திலேயே ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டிய, எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதனால் நாங்கள் மட்டும் இல்லை, பல மாநிலங்கள் அவர்களுக்கு, அதாவது பிஜேபி ஆட்சியில் இல்லாத மாநிலங்கள் மிகப்பெரிய அளவில் நிதி ஒதுக்கீடு இல்லாததால் பாதிக்கப்பட்டிருக்கு. இதை தான் தொடர்ந்து நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்லை, எங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மட்டும் இல்லை, பல மாநிலங்கள் பாதிக்கப்பட்டு முதலமைச்சர்களே இன்னைக்கு களத்திற்கு போராட வேண்டிய ஒரு சூழலுக்கு ஒன்றிய அரசாங்கம் மாநில முதலமைச்சர்களை, மாநிலங்களை தள்ளி கொண்டிருக்கிறது.